சமையல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பிரியாணி எப்படி உருவானுச்சுங்கிற வரலாறு நம்ம இலியாஸ் பிரியாணிக்கு தேவையில்லாத போடுவோம். அரிசி ஓட்டதுக்கு அப்புறம் தான் பிரியாணியா? இது வரைக்கும் தெரியலங்க. அவேர்னஸ் வீடியோக்காக இந்த பாப்பாவை சமைக்க விட்டுருக்கான். தப்பா இருக்காது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடி 18. 2025 இந்த ஆடி 18 வந்து உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனம் மிக முக்கியமானது இருக்குது. அவங்கவுங்க என்னென்ன எழுதுறாலும் ஆடி 18க்கு அம்மன் கோவிலில் கூழ் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப மிகப்பெரிய பிரசித்தம். அதே வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கறி எடுத்து வீட்டில் போலங்கன்னா ரொம்ப சிறப்புனாங்க. நாங்களும் பல முறை எங்கள் கீரவாணி யூடியூப் சேனல் வாயிலாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம்னு ஜெயலட்சுமி சொல்லிகிட்டே இருந்தாங்க, பிரகாஷ்ராஜ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஏன் நம்ம பாய் இலியாஸ் பாய் முதற்கொண்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு முறை ஒரு வீடியோ எடுத்து பண்ணணும்னு. அதை இன்னைக்கு உகந்த நாளாக இந்த ஆடி 18 இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீரவாணி யூடியூப் சேனல் ஃபேமிலி சார்பில் இன்னைக்கு வந்து நாங்களே ஒரு வீடியோ எடுத்து பிரியாணி எங்களுக்கு பண்ண தெரியாது, இருந்தாலும் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் நாங்களாக சிறுக எல்லாம் சேகரித்து ஒரு பிரியாணி இன்றைக்கி தயார் பண்ணுறோம். அந்த பிரியாணியோட ஃபுல் வீடியோவை இந்த கண்டென்ட்டில் பார்க்கலாம். நிறைய குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றிக்கிறோம். இப்போது இந்த இடத்துல வந்து பிரியாணிக்கான ஏற்பாடுகள் முழு ஆயத்த நிலைமையில் இருக்குது. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரியாணி முழுக்க சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி இருக்குன்னு வீடியோ பாருங்கள். ஆரம்பிச்சிடலாமா? சிக்கன் பிரியாணி தான், பாதி மட்டன் பாதி. கரெக்ட். அது ஓகே. நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல இடுப்பை அடுப்பை பத்தாவீங்க சுத்திரிங்க. என்ன எடுங்க அங்கிட்டு இருக்குது சிஸ்டர், அதை நான் கவனிக்கல. இப்ப எவ்வளவு எண்ணெய் ஊத்தணும்னு சொல்லிட்டு ஊத்துங்க. ஒரு 200 ml ஊத்திக்கங்க முதல்ல. சொல்லு என்ன சொல்ல. 1 லிட்டர் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்துறோம். எண்ணெய் ஊத்துறோம் மட்டும். ஏங்க என்னங்க ஊத்துறீங்க? எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய் ஊத்துறீங்களா? நல்ல எண்ணெய் தான் ஊத்துறோம். அப்படிங்களா? பாத்தீங்கன்னா இது போதுமா? இன்னும் கொஞ்சம். அப்ப 300 ml ஊத்திக்கங்க. எண்ணெய் ஊத்தல இந்த மாதிரி டப்பால ஊத்திக்கங்க. அதெல்லாம் இப்போ நான் யாரு? சமையல் மாஸ்டர். பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் பாய் தான். அந்த பாய் வந்து இன்னைக்கு பிரியாணி செய்ய போறாரு. அடுத்து என்னது? நெய். அடுத்து அதுல கொஞ்சம் நெய் ஊத்திக்கணும். மேலே எல்லாம் அந்த கரண்டியை கொஞ்சம் சமைச்சதுக்கு அப்புறம் பாருங்கப்பா. இப்ப பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சத்தையுமா இருக்கு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் போட்டுக்க வேண்டியதானே. இதுல போடுங்க, காஞ்சிருச்சு. கரண்டியை கொண்டாங்க. அடுத்தது சோம்பு எதுக்குன்னு கேட்டா சீக்கிரம் கருகுது. அடுத்து வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு. ஐயோ, அடுத்து வெங்காயம் போட்டாச்சு. இந்த இதுக்கு இஞ்சி பூண்டுன்னு ஒண்ணு போடுவாங்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் கடைசியா போடுறது. இல்ல முதல்ல போடுறோம். காலையில எந்திரிச்சோன்னா பேஸ்ட் தானே முதல்ல வைக்கிறோம். குறுக்க கை வந்தா என்ன? இப்ப வந்து வெங்காயம் முத அடுப்பை பத்த வச்சோடனே உள்ள சட்டி எடுத்து வச்சு எண்ணெய் ஊத்தி அந்த பட்டையெல்லாம் போட்டு அடுத்து வந்து வெங்காயம் போட்டாச்சு. இப்ப அடுத்து நல்லா வெங்காயம் நல்ல நிறமா வரணும். அப்பதான் கரெக்டான பக்குவம்னு சொல்லுவாங்க. என்ன நிறமா வரணும்? கோல்டன் பிரவுன். ஆஹா, ஓ அப்படியா? கரெக்ட். சரி, ரைட், ஓகே. இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு, நல்லா செந்நிறமா வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா எதுன்னு தெரியல, எல்லாத்தையும் லைனா. அடுத்து என்ன வரிசையா நிறைய வச்சிருக்கீங்க? பச்சை மிளகா ரெட் ஆற வரையும் கிண்டணும். அப்படியா? ஆகாதோ? யார் அவன்? அடுத்து பார்த்தா கொத்தமல்லியும் கருவேப்பிலையுமா? கருவேப்பிலை, வெங்காயம் இன்னும் செந்நிறமா வரணும். இப்ப என்ன பண்றது? கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போடுவாங்க. இல்ல இது எதுக்கு இந்த குச்சி எல்லாம்? பல்லு குத்துறதுக்கா? அது என்னது? அது பல்லு குத்துற குச்சி.
நம்ம வந்து பிரியாணியோட சேர்த்து போட்டுறோம். நல்லா வதக்கிக்கணும். புதினா என்ன ஒரு காட்டுல உள்ள புதினா அம்புட்டையும் கொண்டாந்து ஒடிச்சு கொண்டாந்த மாதிரி இருக்கு. கொண்டாந்து ஒடிச்சு கொண்டாந்த மாதிரி இருக்கு. இது நான் காட்டுல விளையாது. நறுக்கி போடணுமா? நறுக்கலாம் இல்லைங்க, நமக்கு தான் சமைக்கிறோம். நறுக்கா சமைச்சிட்டு இருக்கா தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. ஓ ஏங்க நறுக்கினா ஏங்க நன்கு வதக்கிய பிறகு வேற என்ன போடுறது, அடுத்து என்ன போடுறது? சரி, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமா, டூத் பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது வேற. அந்த கான்செப்ட் அது காலையில. ஓ அது காலையில சாப்பாட்டுக்கு வந்தான். பரவாயில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அளவு தெரியாம மூடு போடுறாங்களே. அது அளவு இருக்கு. அது 200 கிராம் போடணும். பிரியாணி எப்ப மணக்கும்? பிரியாணி சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை மணக்கணும்டா. அதான்டா பிரியாணி. பிரியாணி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல எங்களுக்கும் பிரியாணி கொடுங்க அப்படின்னு சொல்லணும். கேட்க மாட்டேன். ஐயோ கேட்கணும். ஆடி 18 இப்ப வந்து அவங்க வீட்லயும் அதே பிரியாணி மணக்கிற வார பார்த்த உடனே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுங்க. தக்காளி உப்பெல்லாம் அநேகமா அந்த போன் இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். தள்ளி வை மேல. தக்காளி தக்காளி போதுமா? தக்காளியையும் நன்கு வதக்கவும். தயிர் ஊத்தலையா? ஆவி அடிக்கும் பாத்துக்கலாம். அடுத்து அரிசி வைக்கும் உப்புல்லா பண்டம் தம் குப்பைக்கு. அதனால உப்பை முதல்ல போட்டுருங்க. ஓ ஒன்னு ஏறா ஊத்துனா என்ன 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 இப்ப நல்லா வதக்கணும். முக்கியமான விஷயம் இதுதான். அந்த இது போட்டா மணக்குமா? சிக்கனா இல்ல இது 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 என்ன இது போட்டா மணக்குமா? இது என்னன்னு பாருங்க ப்ளீஸ். இது என்னன்னே புரியல. இதுதான் பிரியாணிக்கான முக்கியமான கைப்பக்குவ மசாலா. என்ன மசாலா பாத்துக்க. இதான் அந்த இது போட்டா மணக்குமா? சிக்கனா இல்ல இது இது ஏலக்காய் கிராமெல்லாம் போட்டு அதே முதல்ல போட்டோமே. கொஞ்சம் தண்ணி ஊத்தி. என்னது? எல்லாமே பிரிட்ஜுக்குள்ளதான் இருக்கும். போ அந்த பிரியாணி நாளைக்கு அதுலதான் இருக்கும். சொல்லிட்டேன். பிரியாணி மசாலா. அப்ப இதுக்கு முன்னாடி ஒண்ணு போட்டோமே, அதுக்கு பேரு அது வீட்ல ரெடி பண்ணது. எங்க 2 பிரியாணி மசாலாங்க. என்னங்க இவ்வளவு முத போட்டது 10 வீட்டுக்கு மட்டும் மணக்கும். நல்லா கிண்டு சீக்கிரம் கிண்டு. முத போட்டது 10 வீட்டுக்கு மட்டும் மணக்கும். இப்ப போடுறது ஒன்னமராதிக்கே மணக்கும். ஜம்முன்னு சமையல் செஞ்சுட்டு இருக்கான். அப்படி குழம்பு காட்டல அப்படின்னு. அப்புறம் எதுக்கு ரெண்டாவது கேமராமேன் மிளகா பொடி. அந்த பிரேம்ல இவனுங்களே தெரியும். உள்ள விட்டுறாதடா தம்பி. சிக்கன் பிரியாணி போன் பிரியாணி. ஆனாலும் அந்த வீடியோல இதுவும் வரும்ல. இது வருது. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு ஆமா ஆற வச்சு அமைச்சா. இப்ப ஊத்துறது பாத்தீங்கன்னா தயிர். ஆமா. அப்ப தயிர் சாதமா? ஐயோ சாமி வேற. ஏய் கூட்டு போங்கடா. இல்ல நீங்க இருங்க, உங்களுக்கு பிரியாணி கிடையாது இன்னைக்கு. ரொம்ப கேள்வி கேட்கிறாரு. பிரியாணி கிடையாது. நான் இது வரைக்கும் பிரியாணி செஞ்சது இல்லைங்க. ஆனா எல்லா கடை பிரியாணியும் சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த பிரியாணி செய்யும் போது இன்னைக்கு தான் இருந்து வீடியோட வர்றேன். ஆனா என்னென்ன போடுறாங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு தயிர் போட்டிருக்காங்க. ஒருவேளை வீட்டுல அடுத்து தயிர் சாதம் எல்லாம் கேட்பாருன்னு நினைச்சு கூட இப்பவே தயிர் ஊத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. என்னன்னு விசாரிச்சுக்கிறோம். லெமன் அடுத்து லெமன் போடுறாங்க. அப்ப லெமன் ரைஸ் இல்ல புளி. ஆமாங்க, ஜூஸ் புளிஞ்சுதாங்க போனேன். கொட்டையோட போட்டாங்க. மருந்து மனமா வந்துருமா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சபா போற பிரியாணி தயார் பண்ணும்போது பிரியாணிக்கு தேவையில்லாத அந்த முந்திரிய போட்டு போடுங்க. முந்திரி அடுத்து வந்து முக்கியமான பாட்டு பிரியாணிக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. பிரியாணி கடலை ஒன்ன வெட்டினாங்களா? தெரியாதுங்க. பரவாயில்ல இருக்கிற பிரியாணிக்கு
தேவையான ஆளுடையும் கரெக்டா போட்டு போதும். ஆமா, சரி அடுத்து சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி இறங்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. அப்படியா? ஆமா. ஆவி அடிக்குதே. ஆவியா? அட பாவி, அப்பவும் சொன்னே மரத்துக்குள்ள நிக்காதீங்க. ஐயோ ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஆவி அடிங்க. ஐயோ முதல்ல இல்ல போடுங்க. எப்பவும் போலாம், நாளை காலையில கூட போடலாமுங்க. நாளை பிரியாணி சாப்பிட்டு பக்கத்துல கூட சாப்பாடு வச்சுட்டு கூட போடலாமுங்க. மஞ்சள் பொடியா? இப்ப என்ன பண்றான்னா அடுத்து மாரியம்மன் கோயில்ல கூழ் அதானே? சின்ன வெங்காயமும் தக்காளியும் அடுத்து இஞ்சி தக்காளி தக்காளி சின்ன வெங்காயம் நல்லா இருக்காது. இன்னைக்கு மாதிரி ஒரு டேஸ்டான பிரியாணி வாழ்க்கையில யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. பார்த்துட்டு பிரியாணி யாருக்கு வேணும்னா உடனே போன் பண்ணுங்க. பார்சல் ஆர்டரின் இல்ல ஆர்டரின் பேர்ல சமைச்சு தரப்படும். மாஸ்டர் இளையராஜா இதுவரையும் கீரவாணி இளையராஜான்னு பேர் வாங்கியிருந்தவரு இன்று முதல் அனைவருடன் அனைவராலும் அன்போடு பிரியாணி மாஸ்டர் இளையராஜா என்று அழைக்கப்படுவார். பிரியாணி மாஸ்டருக்கு பக்குவமா வேடிக்கை பார்க்கறது சிறப்பு. அந்த வேலையை நான் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கேன். போதும், உப்பை மட்டும் தப்பாம கரெக்டா போட்டாலும் இருக்கும். போதும், வேணா போட்டு கரெக்டா நல்லா இருக்கு. சாதத்துல உப்பு போட்டிருப்பீங்கல்ல, தண்ணி ஊத்தி சாதம் போட போறீங்களா? சாப்பிட பிரியாணிங்கிறது எது? அரிசியோட அப்புறம் தான் பிரியாணியா? இது வரைக்கும் தெரியலங்க யாருக்கு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியலங்க. பிரியாணி வந்து ஏதோ ஒண்ணு சேர்க்கும் போது பிரியாணி வடை வருதோ அப்பதான் அது பிரியாணி. ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் தெரியாம எப்படி? இப்ப குழம்பு தண்ணி குழம்பு, இப்ப தண்ணி ஊத்துனா குழம்பு, தண்ணி ஊத்துனா பிரியாணியை ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப தண்ணி ஊத்துனா குழம்புங்க, கிரேவிங்க. இது இதே கிரேவி கடையில வதக்கி வைக்கிறாங்க. நம்ம வந்து இந்த ரகசியம் தெரியாம இப்ப ரொம்ப பேசாதீங்க, தண்ணி ஊத்துங்க சார். இப்ப இப்படியே விட்ட குழம்பா? இது ரசம், இது கோழி ரசம். இவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. ஒரு பிரியாணி செய்யும் போது இடையில நிறைய விஷயங்கள் வருது. பிரியாணி எப்படி உருவானுச்சுக்கிற வரலாறு நம்ம இலியாஸ் பாய் சொல்லுவாரு, கேட்டுக்கிறீங்க. ஆரம்பிச்சாங்கன்னு தெரியுமா? யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? டர்க்கி கிடையாது. பிரியாணி எப்ப வந்து மனிதனுக்கு தோன்றுச்சு அப்படின்னா, நம்ம தாஜ்மஹால் கட்டினார்ல ஷாஜகான், அவர் தானே கட்டினார். ஆமா ஆமா ஆமா. அவருடைய மனைவி மும்தாஜ் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய கணவரோட போருக்கு போயிட்டு வந்த சிப்பாய்களுக்கு வந்து உடம்பு அடிபட்டு ஒரு இயலாத நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு செய்யும் போது தனித்தனியா அவங்களுக்கு என்ன செய்யறது, இறைச்சி கொடுக்கணும், அரிசி சாப்பாடு தனியா, கறி தனியா சமைக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரே இதுல போட்டு இதை கிண்டி கிளறி பார்க்கும்போது பிரியாணி ரெடி ஆச்சுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கீழே கமெண்ட். இது எத்தனை வருஷமா இருக்கும்? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது? தாஜ்மஹால் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? தாஜ்மஹால் கட்டும் போதே இந்த பிரியாணி இல்ல, அந்த டைம்ல வச்சுக்கோங்க. அந்த டைம்ல கட்டின பணியாளர்களுக்கா இருக்கலாம், இல்ல அந்த டைம்ல எதுவும் போர் வந்திருக்கலாம், அந்த போர்ல அடிப்பட்ட சிப்பாய்களுக்கா இருக்கலாம். அந்த மாதிரி அந்த டைம்ல உள்ள போருங்கல வருது. எனக்கு ஒரு டவுட். அடுத்து முக்கியமானது, இந்த பிரியாணி செய்யும் போது இடையில 3 வகையா பார்த்தோம். முதல்ல பிரியாணி செய்ய பாதியில வந்து நல்லா சால்னா கிரேவி மாதிரி இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தணும்னு குழம்பு மாதிரி வந்துருச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்னா ரசம் மாதிரி வந்துருச்சு. அப்ப கறியெல்லாம் போட்டதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா கறியை போட்டு தண்ணி ஊத்துறதுனால பாத்தீங்கன்னா கோழி ரசம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோழி குழம்பு, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சால்னா. ஆமாங்க, இது வேறையா? கூமாப்பட்டி பேன் ஆயிட்டாரு. அப்ப அது வந்துட்டு போகும். பெரிய விஷயம், உண்மையிலே பெரிய விஷயம். ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு கூமாவட்டிங்கிற பேரை யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. எத்தனையோ நபர்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு தனி மனிதனா ஒருத்தர் வந்து கூமாவட்டிய அவர் எத்தனையோ வீடியோ ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் யாருக்கும் தென்படல. கேட்டா நெகட்டிவா சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி அந்த ஊர்ல வந்து நொங்கு மரம் ஏறி நொங்கு வெட்டினா கூட நொங்க குடிச்சு பார்க்கணும். ஏங்க நொங்க பாருங்க, இந்த நொங்க குடிச்சா உடம்புல ஒரு வியாதி கூட இருக்காதுங்க, இப்படி எல்லாம் சொன்னாரு. யாரும் சொல்லவே இல்லைங்க. குளத்து தண்ணியை தாங்க சொன்னா.
சொல்லி பார்த்தாருங்க. அடுத்து இளநீ செஞ்சு பார்த்தாருங்க. அந்த வீடியோலாம் எதுவுமே எடுபடலைங்க. அவங்க ஊர் குளத்துல குளிக்கும் போது ஏங்க அந்த தண்ணிய பாருங்க, சர்பத்து மாதிரி இருக்குங்க, பூஸ்ட் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னாருங்க. இது கடைக்கோடியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், ஏன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இது தெரிய வந்துருச்சுங்க. இது தெரிய வந்தனால அத்தனை பேரும் ஸ்டெப் எடுத்து அந்த ஊர்ல வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. ஒரு தனி மனிதனால உருவாக்கப்பட்டது இன்னைக்கு இந்த கூமாவட்டி. அந்த ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. ஒரு தனி மனிதனால உருவாக்கப்பட்டது இன்னைக்கு இந்த கூமாவட்டி. அந்த பேரை இன்னைக்கு உலக லெவல்ல கொண்டாந்துட்டாங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பிரியாணி குழு சார்பில் வாழ்த்துக்கள். 2 கல்லு உப்பு போட்டிருக்காங்க. வாடையில எல்லாம் தெரிஞ்சுக்குவேன் நம்ம. அப்பா கையில பட்டோம்னா பொண்ணுக்கு துடிக்குது. ரசம் மாதிரி இருக்குதுங்க. ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குதுங்க. எங்க இந்த கொஞ்சோடு ஊத்துங்களேன். இன்னும் கொஞ்சோடு. ஐயோ ஊத்துங்க. அதாவது பழைய படத்து காமெடியா இருந்து பாக்குறேன். ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குதுங்க. இப்பதான் ஒரு கண்டென்ட்க்கு வராது. சர்பத்து மாதிரி இருக்குங்க. போன்விட்டா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி இருக்குதுங்க. ஐயோ பிரியாணி போன்விட்டா. ஐயோ 5 மணி ஆயிருங்க பிரியாணி. சரி அரிசி கொட்டுங்க. அரிசி ஏங்க பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்குதுங்க. எங்க இங்க பாருங்க முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு தக்காளி. ஏய் இது சொல்லுங்க. சொல்லு. சொல்லு. எங்க பாருங்க தக்காளி. ஏங்க இங்க பாருங்க வெங்காயத்தை. ஏங்க எல்லாமே கிடக்குங்க. இல்ல ஏங்க தண்ணிய பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்குது. கண்ணாடி மாதிரி இருக்குதா? ஆனா உப்பு மட்டும் காணாங்க. டேய் பிரகாஷ் 2 கல்லு உப்பு போடணுமா? 2 கல்லு எடுத்துட்டு வா. இதெல்லாம் கல்லு எடுத்துட்டு வந்திருக்க. நீ என்ன 2 கல்லு உப்பு கொண்டாந்துட்டீங்க? ஓ இந்த 2 கல்லு இந்த பிரியாணில அப்படியே இனிமே என்ன செய்யணும்னா அப்படி கிளறி பூ மாதிரி கிளறி விடணும். கிளறி விடணும். சரி 5 minutes later. இப்ப அரிசி இது என்ன அரிசின்னு பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ். தண்ணிக்குள்ள அரிசி மூழ்கிற அளவுக்கு அப்படிதானே சிஸ்டர்? வரும்போது தம்ம போட்டுரும். நல்லா இல்ல. நீ காமெடி வந்து டைமிங்ல பண்ணணும். இல்ல இப்ப கூட தண்ணியை கொண்டு வந்து ஒரு அரிசியை களைஞ்சு போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம்னா லைட்டா ஒரு அலசு. எல்லா பக்கமும் அரிசி வந்து சரிவர போய் செட்டில் ஆகிற வரைக்கும் கிண்டிட்டு போடுங்க. சும்மா போடுங்க. இப்பெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடலாம் போல. பரவாயில்ல அப்புறம் சாப்பிட்டுக்குவோம். இருந்தாலும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். டேஸ்ட் பார்க்கத்த கொஞ்சம் 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 திருடமா கல்லிக்க கையில் வச்சா சட்டி புத்துரும் மெதுவா. இனிமே என்ன செய்யணும்னா அப்படி கிளறி பூ மாதிரி கிளறி விடணும். கிளறி விடணும். சரி ஏன் கிண்டுறானே பெறணும்ல. போதும். என்னதான் நம்ம பிரியாணி இருந்தாலும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்னு ஒரு சில்லி தேவைப்படுது. ஆமாங்க அப்படியே பழகிட்டோம். ஆமாங்க அந்த சில்லி சிக்கனை நம்ம எப்படி செய்ய போறோம்? அடுத்த பக்கத்துல பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. சில்லி சிக்கனை நம்ம வந்து இப்ப எப்படி செய்யறோம்னு சொல்ல போறோம். அதே மாதிரி முதல்ல அடுப்பு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்க என்னென்ன கலந்துருக்குன்னு சொல்லணும். அடுப்பு, எண்ணெய், சட்டி, பாத்திரம்லாம் அதான் பழசுங்க. இது புதுசு. அது யாருமே செய்யாத மாதிரி ஒரு சில்லி சிக்கன் ரெடி பண்ணிருக்கோம். ஆமாங்க. ஏன்னா கையால செஞ்சதுங்க. இது யாராலுமே செய்ய முடியாதுல்ல. முதல்ல சில்லி சிக்கனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் தனியா சொல்ல வேண்டியது இல்லை. சிக்கன் தேவை. ஒரு மணி நேரம் அந்த சிக்கனை ஊற வச்சிருக்கோம். மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கோம். இந்த மசாலா போடுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன போடுறோம்? உப்பு, மஞ்சள், லைட்டா தயிர், மிளகாத்தூள், மஞ்சள், மஞ்சள் சுட்டமோ, இது எல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு காரம், பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அதுல போட்டு ஊற வச்சிருக்கோம். ஸோ சில்லி சிக்கனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். முக்கியமா சிக்கன் தேவை. காமெடியா சொல்லுவாரு. சிக்கன் தாங்க தேவை. 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். வாங்க அடுப்பு பத்த வச்சு சில்லி சிக்கன் எப்படி போட்டு பக்குவமா எடுக்கிறது. அப்புறம் என்னப்பா இந்த வரை
இந்த சிக்கன் எல்லாம் 1 by 1 உள்ள நீந்த விட்டுலாம். சரியா? இதுக்கு கரண்டியை கொண்டாங்க முதல்ல. இதுக்கு பேர் சில்லி சிக்கன். என்னது என்ன சார் தனியாக தான் பேசுகிறேன். வீடியோன்னு வந்துருக்குன்னா அப்புறம் தனியாக தானே பேச முடியும். இங்கே பாருங்க வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் நமக்கு கை வந்த கிளம்பி வீட்டில் உட்காந்து பொறுத்துக்கிட்டு கிடப்பேன் நான்லாம். இந்த கரண்டி வாங்க. கரண்டி 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 கரண்டிங்க ஒரு கட்டு ஒன்று பொறுத்து எடுத்து கழுவிக்கணுமா எப்படி போச்சா தொணமுத்தா இன்னும் கொஞ்சம் மூடியே வைங்கக்கா. லைட்டாக மட்டும் ஆன் பண்ணிட்டு 1/2 மணி நேரமாவது தம்ல இருக்கணும். ஸ்டீம்லேயே சரியாயிடும். ஸ்டீம்லேயே சரியா மேலே ஏதாவது வச்சு மூடணுமே. 2 பேருக்கே பத்தாது. இவங்க என்ன பண்ணுவோம் கிளம்பி வந்தோம். அதனால தான் அக்கா மீன் குழம்பு அதில் ஏதாவது தூக்கி வைங்க தம்பி. அது என்னப்பா புதினா கொஞ்சம் சொல்லிச்சுருங்கப்பா. அது கொண்டு புதினா கருவேப்பிலை தானே கார்னிஷ். புதினா போட்டாதே நானே. அது கொத்தமல்லி போடாம வரால. ஏன் அநியாயம். கருவேப்பிலை கொத்தமல்லி தண்ணியில் போடுங்க. நல்லது. Your YouTube channel, go ahead and subscribe. Kiravani Alaju Irijaga. Kiravani Alaju Iliraja. Kiravani Alagu Ilayahara YouTube channel. Like, subscribe, and share.